ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி பர்ஸ்டே சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, திணையும் சாமை இட்லி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களாம் இந்த திணை சாமை எல்லா அரிசியும் யூஸ் பண்ணி தான் நமக்கு சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. நாம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஸோ நம்ம இனிமேல் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நம்மளும் ஆரோக்கியமான உணவை தேடி நம்மளும் வாழலாம். ஸோ உங்களுக்காக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் திணையும் சாமையும் வச்சு எப்படி அரிசியை அரைச்சி நம்ம சாஃப்டான இட்லி ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். திணை 1.5 கிளாஸ் நான் சேர்க்க போகிறேன்னா அதே அளவுக்கு ரேஷியோ சாமை நான் 1.5 கிளாஸ் சேர்க்க போகிறேன். உளுந்து நான் 1 கிளாஸ் சேர்க்க போகிறேன். இந்த மெத்தடில் போட்டு அரைச்சிங்கன்னா நமக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு திணை சாமை போட்டு அரைச்ச மாதிரியே தெரியவே தெரியாது. இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம சாமையை எடுத்து ஊற வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நம்ம இட்லிக்கு அரிசி எப்படி நம்ம ஊற வச்சு நம்ம ஒரு 5 ஹவர்ஸ் நம்ம ஊற வைப்போமோ அதே மாதிரி தான் திணை சாமை நம்ம ஊற வைக்க போகிறோம். அதே 5 ஹவர்ஸ் வச்சு நம்ம ஊற வைக்க போகிறோம். எதுக்கு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் ஊற வைக்கிறோன்னா அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி நமக்கு அழுக்கெலாம் நல்லா க்ளீனாகி நமக்கு தரும். நமக்கு அரைக்கும் போது நல்லா கிரைண்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ ஊற வைக்கிறோமோ நமக்கு அவ்வளோ கிரைண்டாகி வரும். உளுந்து நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து திணை சாமை ஊற மாதிரி நம்ம உளுந்தையும் ஊற வச்சுன்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். நமக்கு உளுந்து உப்பி வராது. அதனால் நம்ம அரைக்கும் போது ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நம்ம எடுத்து ஊற வச்சிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் திணையும் சாமையும் முன்னாடியே நான் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து உளுந்து மட்டும் எடுத்திருக்கேன். இந்த உளுந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை நம்ம அரைக்கும் போது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிறேன். நம்ம ஊற வச்சுருக்கோம் உளுந்து நல்லா ஊறணும் ஒரு 1 ஹவருக்கு. அதுக்குள்ளே நமக்கு திணை எப்படி ஊறிக்குன்னு நான் காமிக்கிறேன். திணையும் நமக்கு எடுத்து வச்சுக்க உளுந்து ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட போகிறோம். திணையும் சாமை நம்ம ஊற வச்சுருந்தோம் நான் முத நாளே. இப்போ அதையும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நல்லா ஊறி போயிருக்கு நமக்கு இது ரெண்டுமே. ஆனால் நல்லா கழுவி எடுக்க போகிறோம். திணை சாமையில் நமக்கு அழுக்காக இருக்கும் ரைஸு. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோ. 4-5 தண்ணிக்கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நல்லா நமக்கு பிரைட்டாக ஆகிட போகுது. ஸோ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். ரெண்டையுமே கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம தனித்தனியாக அரைக்க போகிறதில்ல, ஒன்றா சேர்த்து தான் அரைக்க போகிறோம். ஸோ நமக்கு கழுவும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா திணை சாமை நமக்கு சின்னதாக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்கிறதுனால தனித்தனியாக நான் கழுவி எடுத்து வந்திருக்கேன். இப்போ நான் அரைக்கும் போது ஒன்றா தான் போட போகிறேன். கிரைண்டர் ஆன் பண்ணி நம்ம இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க திணையும் சாமையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம உளுந்தையும் சேர்த்து ஒன்றா தான் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ நம்ம உளுந்தையும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம போட்ட ரேஷியோ படி நம்ம அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு இட்லி அவ்வளோ சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ நல்லா நம்ம எப்படி நம்ம இட்லிக்கு நம்ம மாவு அரைப்போமோ அரிசி போட்டு அதே மாதிரி தான் நம்ம இதையும் போட்டு அரைக்க போகிறோம். தேவையான தண்ணி சேர்த்து உளுந்தையும் நம்ம போட்ட திணையும் சாமையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும் போது அப்பப்போ தண்ணி ஊற்றி கையை விட்டு கொஞ்சம் தள்ளி விடுங்க. அஸ் யூஷுவல் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே தான் பண்ண போகிறோம். ஸோ இதேமாதிரி தள்ளி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு மசிஞ்சிடும். திணை சாமை எப்படி அரைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதுவும் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு அரைச்சதுக்கப்புறம் திணை சாமை போட்டு அரைச்ச மாதிரியே தெரியாது. நமக்கு ஃபுல்லாக நல்லா கிரைண்ட் ஆகி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அரிசி எப்படி நம்ம கிரைண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி திணை சாமை போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். தேவையான கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக அந்த ஓரத்தெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம உள்ளே தள்ளி விட்டுக்கலாம்.
எல்லாமே நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அள்ளிட வேண்டியது தான் மாவெல்லாம். நம்ம அள்ளி பார்க்கும்போதே தெரியும் நமக்கு நல்லா கொரன்னு இருக்கா, நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சான்னு. எல்லாமே நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்டான மாவை ஃபுல்லாக நம்ம அள்ளி நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு நம்ம இதே மாதிரி நம்ம அள்ளி சேர்த்துக்கணும். இல்லை சப்போஸ் உங்களுக்கு அள்ளி போட கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நம்ம கிரைண்டரை ஆஃப் பண்ணி நம்ம அப்படி கூட வலித்து சேர்த்துக்கலாம். ஸோ 2 மெத்தடில் பண்ணலாம். நான் கை வச்சே மேக்ஸிமம் பண்ணிவிடுவேன். அதனால் உங்களுக்கு கை வச்சு பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்க போகிறோம். மாற்றினதுக்கப்புறம் நம்ம அஸ் யூஷுவல் நம்ம எப்படி மாவை புளிக்க வைப்போமோ அதே மாதிரி தான் நம்ம இதையும் மாவு புளிக்க வைக்க போகிறோம். எல்லா மாவையும் அள்ளி நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் மாவு புளிக்க வைக்கணும். நம்ம அரைச்சதுக்கப்புறம் பாருங்களேன், நம்ம எப்படி வீட்டில் அரிசி மாவு அரைப்போமோ அதே மாதிரி தான் நமக்கு இருக்குது. கொஞ்சம் கூட நமக்கு டிஃப்ரென்ஷியேட் சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ நம்ம தேவையான உப்பு சேர்த்து நல்லா மாவை கையால் கரைச்சிக்கோங்க. கரண்டி போட வேணாம். அப்போ தான் நமக்கு உப்பு போய் நமக்கு ஈக்குவலாக போய் எல்லாமே சேரும். ஸோ அதனால் ஃபுல்லாக நம்ம கையால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம போட்ட உளுந்து நம்ம போட்ட அரிசி எல்லாமே நல்லா கிரைண்டாக இருக்குது. உப்பு போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம புளிக்க வைக்கணும். அஸ் யூஷுவல் நம்ம எப்படி அரிசி மாவு புளிக்க வைப்போமோ அதே மாதிரி 8 ஹவர்ஸ்க்கு தட்டு போட்டு மூடி ஓப்பன் பண்ண வேண்டாம். அப்போ தான் நல்லா புளிக்கும். உங்களுக்கு சப்போஸ் இன்ஸ்டண்ட்டாக புளிக்கணும் அப்படின்னா வெயிலில் கூட எடுத்து வச்சுன்னா நமக்கு டக்குன்னு சடனாக புளிச்சிடும். இல்லை மெதுவாகவே புளிக்கணும் அப்படின்னா நைட்டு நம்ம மாவு எடுத்து வச்சுட்டு நம்ம காலையிலேக்கு தோசை ஊற்ற கரெக்டாக இருக்கும். தோசையும் ஊற்றலாம், இட்லி ஊற்றலாம். ரெண்டுமே அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கும். நான் உங்களுக்கு இட்லி இன்றைக்கி ஊற்றி எப்படி தான் காமிக்க போகிறேன். மாவை புளிக்க வச்சுட்டேன். 8 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு நல்லா உப்பி நமக்கு வந்திருக்குது. ஸோ அது நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த மாவோட உப்பி வந்திருக்குது. நல்லா புளிச்சு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியாக நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ எல்லா மாவையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். இட்லி குண்டான் நம்ம தூக்கி ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி தட்டை மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணி நல்லா ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணி நம்ம இட்லி தட்டை தூக்கி நம்ம இட்லி குண்டானை தூக்கி உள்ளே வச்சிடலாம். அதில் தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இட்லி குண்டானை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா ஸ்டீமாக இருக்குது நமக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இட்லி தட்டில் நம்ம ஒன்று ஒன்றா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஊற்றி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ என்னோடய இட்லி தட்டு பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றி நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லா குழியிலும் நம்ம ஆயிலை ஃபுல்லாக சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அந்த சேர்த்த ஆயிலை எல்லா தட்டிலையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம இட்லி மாவு அரைச்சி நம்ம எப்படி இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இதையுமே பண்ண போகிறோம். ஸோ எல்லா தட்டிலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு ஆயிலை ஃபுல்லாக. இந்த இட்லி பார்த்திங்கன்னா ஊற்றும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம கரண்டிலேயே நமக்கு அவ்வளோவா வரவே மாட்டுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படியே ஊற்றும் போதே நமக்கு அப்படியே புசு புசுன்னு இருக்குது. நமக்கு மாவுமே அவ்வளோ சாஃப்ட்னஸோடு இருக்குது. இட்லி நம்ம ஊற்றியாச்சு. நம்ம இட்லி குண்டானை தூக்கி ஒவ்வொரு தட்டாக தூக்கி நம்ம இதே மாதிரி வச்சு இட்லியை நல்லா ஆவி கட்டி நம்ம எடுக்க போகிறோம். மீதி இருக்கிற இன்னொரு தட்டுலேயும் நம்ம இதே மாதிரி இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். இட்லி தட்டை போட்டு நல்லா மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா இட்லி குக் பண்ண போகிறோம். இட்லி குக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இட்லி எப்படி வந்திருக்குதுன்னு. 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இட்லி தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. சப்போஸ் இட்லி வேகலை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கையில் தண்ணி தொட்டு நம்ம இட்லியில் நம்ம ஹோல்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். அப்படி சப்போஸ் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வெந்திருக்குன்னு அர்த்தம். இல்லை சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா இட்லி குக் ஆகலைன்னு அர்த்தம். திரும்பி இன்னொரு கொஞ்சம் ஸ்டீம் பண்ணுங்கள். ஸோ எனக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இட்லி தட்டை ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மேலே தண்ணி தெளித்து நம்ம இட்லி எடுத்துட வேண்டியதான். நல்லா ஆற வச்சு எடுங்க. நல்லா பஞ்சு போல் பூ மாதிரி இருக்குது இந்த இட்லி பார்க்கவே. இந்த இட்லியை சாப்பிட்டு பாருங்கள். அரிசி மாவு போட்ட இட்லியே தோற்று போகிற அளவு இருக்குது அந்த இட்லி. அந்த காலத்தில் இருக்கிறவங்கலாம் எப்படி இந்த இட்லி சாப்பிட்டு வாழ்ந்தாங்கன்னு இப்போ தான் புரியுது. இவ்வளோ சாஃப்ட்னஸோட இட்லி செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க. நான் பிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு இட்லிலாம் நல்லா குக்காக இருக்குது. இந்த இட்லியை இப்படியே சாப்பிடாம நல்ல ஒரு காரசாரமான சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். இட்லி எவ்வளோ வாய்க்குள்ளே போகுதுன்னே தெரியாது. அன்லிமிட்டடாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ரெசிபியை செஞ்சு கொடுங்க. நீங்களும் ரொம்ப வருஷம் உயிர் வாழ்கிறதுக்குரிய
ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி அரிசிலாம் செஞ்சு தான் சாப்பிட்டாங்க. ஆரோக்கியமாக இருந்தாங்க, எந்த நோய் நொடியுமே இல்லாமல். நாமளும் இந்த காலத்தில் இதே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழ்ந்து காட்டுவோம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் திணையும் சாமையும் வச்சு மாவு அரைச்சி எப்படி இட்லி ஊற்றலாம் அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கு காரசாரமான சிக்கன் கிரேவி ஒரு ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதோட குழம்பு தான் இது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.